السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: إنك لعلى خلق عظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கக்கூடிய இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்திலே இருந்து நல்ல விடயங்கள் பேசப்படக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். இப்படியாப்பட்ட இடங்களில் உட்கார்ந்து அவைகளிலிருந்து பயன்பெற்ற அந்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய படைப்பாக வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ் அவனுக்கு சில கட்டளைகளை விதித்திருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதன் அந்த பகுதிகளில் சரியாக நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அவனுக்கு விமோசனத்தையும் வெற்றியையும் ஈருலக வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதன் இந்த உலகத்திலே அவனோடு அல்லாஹுவோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய விடயத்தில் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை நிறைவேற்றி அல்லாஹுடைய திருப்தியையும் அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த விடயங்களை செய்து அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்ற அந்த விடயத்தை நமக்கு வைத்திருக்கிறான். அதே போன்று நாம் அந்த அல்லாஹுடைய அந்த அன்பை அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு வெறுமனே அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய விடயங்களில் சரியாக நடந்து போதாது. நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுடைய படைப்புகளாக என்னென்ன படைப்புகளை அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்திருக்கிறானோ, நாம் வாழுகின்ற இந்த சூழலில் அல்லாஹுடைய ஏனைய படைப்புகள் விடயத்தில் சரியாக அதிலே முறையாக நடக்கின்ற பொழுதுதான் நாம் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய அந்த மஹப்பத்தை சரியான முறையிலே அடைந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்வதோடு மாத்திரம் இல்லாமல் நாம் அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்களுக்கென்று நாம் செய்ய வேண்டிய என்னென்ன விடயங்களெல்லாம் இருக்கிறதோ அந்த அத்துணை அம்சங்களிலும் நாம் கவனம் செலுத்தி அதிலே ஈடுபாடு காட்டித்தான் நாம் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் நிறைய சொல்லியிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம் அல்லது ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம், அந்த அத்தனை விடயங்களோடும் நாம் நல்ல முறையில் நல்ல பண்பாட்டோடு சிறந்த முறையில் அன்பாக நடக்கின்ற பொழுதுதான் நாம் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். இதனை சுருக்கமான ஒரு விடயமாக ஒரு ஹதீஸை நாம் நம்முடைய நினைவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்கள் பூமியிலே உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், அப்போது உங்களுக்கு வானத்திலே உள்ளவன் இரக்கம் காட்டுவான், ரஹமத்து செய்வான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹுடைய ரஹமத்தை ஆசை வைத்து அல்லாஹுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து வாழக்கூடிய நாம்
அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கான, அன்பை பெற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான வழிகளில் ஒன்று, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நம்மோடு நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களோடு இரக்கமாக, அன்பாக, பண்பாக நடத்தல் என்ற அந்த ஒரு பகுதியை இஸ்லாம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸும் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் மற்ற மனிதர்களுடைய விடயத்தில், ஏனைய படைப்புகள் விடயத்தில் நாம் எந்தளவுக்கு சரியாக நடக்கிறோம் அல்லது அதிலே எந்தளவுக்கு நாங்கள் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய ஈமான் எடை போடப்படுகிறது. நம்முடைய சுவர்க்கம் அல்லது நரகத்தினுடைய அந்த தீர்மானங்கள் அதிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் வாழுவது ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே ஏனைய அல்லாஹுடைய படைப்புகளோடு, குறிப்பாக மனிதர்களோடு எந்த அளவுக்கு நாம் அவர்களுடைய மனம் குளிர, அவர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய அந்த படைப்புகள் விடயத்தில் கண்ணியமாக, கௌரவமாக, மரியாதையாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த படைப்புகளை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவான், நமக்கு அன்பு காட்டுவான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. யார் எங்களில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, முதியவர்களை மதிக்கவில்லையோ, அவர்களை கௌரவப்படுத்தவில்லையோ, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கிறோம், அல்லாஹுடைய தூதரின் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கிறோம், அல்லாஹுடைய தூதரோடு மறுமையில் இருக்க வேண்டும், சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நமக்கு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அந்த ஆசைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அந்த காரணிகளிலிருந்து நாங்கள் நிச்சயமாக விலகி கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை குறித்து சொன்னார்கள். இந்த விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த விடயங்களை செய்யக்கூடியவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை தம்முடைய சாராரில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள். அப்படியாக இருந்தால் இப்படி நபிகளார் சொல்லக்கூடியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே பிழை செய்யக்கூடியவர்களை ஒரு கடுமையான விடயத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அதிலே ஒன்றாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களுக்கு, தம்மோடு வாழக்கூடிய அந்த முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து, கௌரவம் கொடுத்து வாழக்கூடிய அந்த பண்பையும், சிறியவர்களுக்கு இரக்கம் கொடுத்து வாழக்கூடிய அந்த பண்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் இதிலே பிழை செய்கிறோம் என்றிருந்தால், நாம் சிறியவர்களுடைய விடயத்தில் இரக்கம் இல்லாமல் நடக்கிறோம் என்றிருந்தால், முதியவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கண்ணியமில்லாமல் நடந்து கொள்கிறோம் என்றிருந்தால், இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸை நாம் நம்முடைய நினைவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சாராரிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டி, முதியோர்களுக்கு கண்ணியம் கொடுத்து, கௌரவம் கொடுத்து வாழுமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. இந்த தன்மையை விட்டும் நாம் விலகி இருக்கிறேன் என்றிருந்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தம்முடைய சாரார் அல்ல என்று சொன்னார்களோ அந்த பட்டியலிலே நான் இருக்கிறேன். இப்படி இருந்து கொண்டு எனக்கு மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்ற அந்த கனவை, அந்த ஆசையை எப்படி அடைந்து கொள்ளலாம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே நாம் நல்ல குணங்களோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வரட்டு கௌரவங்களுக்காக வேண்டி நாம் விட்டு கொடுக்காமல், மற்றவர்களை மன்னிக்காமல், பணிந்து போகாமல், பணிவில்லாமல் நாம் நடந்து கொண்டுவோம் என்றிருந்தால் அது நிச்சயமாக நமக்கு மறுமை வாழ்க்கையை பாதிக்கப் போகிறது.
நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மற்றவர்களை மன்னித்து நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கோபதாபங்களை எல்லாம் அடக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த நல்ல பண்பு இருக்கிறது. அது மூமிகளுடைய பண்பாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். நல்லடியார்களுடைய அல்லாஹ்வை பயந்த மக்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருடைய இயல்பும் ஒவ்வொருவருடைய தன்மையும் வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. கோபம் வராது என்று சொல்லுவதற்கு இல்லை. கோபம் வரலாம், சில மனிதர்களுக்கு அதிகமாக கோபம் வரலாம். இன்னும் இப்படி சில தன்மைகள் சிலருடைய இயல்பிலே இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக கட்டுப்படுத்தி வாழக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. இது நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுவர்க்கத்துக்குரிய அந்த முத்தகீங்களுடைய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வல் காதிமீனல் கைத், அவர்கள் கோபத்தை சப்பி விழுங்குவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த முத்தகீங்களுக்கு கோபம் வரமாட்டாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதன் என்ற அடிப்படையில் கோபம் வரலாம். அல்லாஹுடைய அன்புக்காக வேண்டி அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏனைய மனிதர்களோடு அன்பாக பண்பாக நடக்குமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே என்று அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை அடக்கி அதனை சப்பி விழுங்கிக் கொண்டு அவன் அப்படி வாழுவான் என்றிருந்தால் இது இந்த தன்மைகள் அல்லாஹு தாலா முத்தகீங்களுடைய அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை மன்னித்து வாழக்கூடிய அந்த தன்மையையும் அல்லாஹு தாலா சொல்கிறான். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சமூகமாக வாழ கடமைப்பட்டுகிறோம். யாரும் தனித்து வாழ முடியாது. சமூகமாக வாழுகிறோம். ஒவ்வொருவருடைய இயல்பும் வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. அவரவர் இயல்புக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு அந்த சில இயல்புகள் பொருந்தாததாக, அவர்கள் பொருந்தி கொள்ளாததாக இருக்கலாம். சில நேரம் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சில இயல்பு மற்றவருக்கு பிடிக்காது, அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில இயல்பு இன்னொருவருக்கு பிடிக்காது. இது மனிதனுடைய பலவீனம். ஒவ்வொரு மனிதனும் இப்படியாப்பட்ட பலவீனத்துக்கு மத்தியிலே தான் இருக்கிறான். ஆனால் நாம் சமூகமாக வாழுகின்ற பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளை வைத்து நம்முடைய உணர்வுக்கும் நம்முடைய தேவைக்கும் ஏற்ப மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அது அசாத்தியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் அந்தந்த சூழலுக்கேற்ப மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கு ஏற்ப நாம் கட்டுப்படுத்தி அல்லது சில விடயத்தை மன்னித்து சில விடயங்களில் நாம் புரிந்துணர்வோடு நாம் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்லவர்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். மற்ற மனிதர்களோடு இரக்கமாக பண்பாக மன்னித்து வாழ வேண்டும். அதிலே நமக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை. எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை. சில நேரம் நமக்கு உலகத்திலே அது ஒரு இழிவாக இருக்கலாம். இப்படியெல்லாம் செய்தவர்களுடன் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்களா, உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கூட சிலர் கேட்கலாம். அல்லது உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று கூட சிலர் கேட்கலாம். நாம் சில விடயங்களில் மன்னித்து நடக்கின்ற பொழுது, சில விடயங்களில் நாம் விட்டு கொடுத்து நடக்கின்ற பொழுது சிலர் அப்படி கேட்கலாம், அப்படி சிந்திக்கலாம். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் இவற்றிலே நாம் பணிந்து போவது என்பது நமக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தாது. சில நேரம் மனிதர்களுடைய பார்வையில் அது ஒரு தாழ்வாக ஒரு குறையாக பார்க்கப்படலாம். ஆனால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து, அதற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உயர்வு மிகவும் மேலானது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அப்படி நாம் நல்ல பண்பாடுகளோடு நல்ல குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் உங்களில் நல்ல பண்பாடுகளோடு நல்ல குணங்களோடு வாழ்கிறாரோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம்
அல்லாஹ்வுடைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் என்றளவுக்கு நம்முடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். என்றளவுக்கு நல்ல குணங்களை வெளிப்படுத்தி மோசமான குணங்களை அடக்கி கொண்டு நாங்கள் வாழுகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியம் சொன்ன இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் இருக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஒரு மனிதனுடைய மீசானுடைய அந்த தட்டை பாரமாக்கக்கூடிய விடயத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் ஹுல்க், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த தக்குவா என்ற அந்த தன்மை இருக்கிறது. அதே போன்று மற்றவர்களோடு நல்ல முறையில் நல்ல பண்பாடோடு நல்ல குணத்தோடு நடக்கின்ற இந்த தன்மை இருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களும் மறுமையில் மீதானுடைய அந்த தட்டை, நன்மையுடைய அந்த தட்டை பாரமாக்கக்கூடிய, மிகவுமே பாரமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் இதனுடைய நன்மை பெரியதாக இருக்கிறது என்றிருந்தால் இதனை செய்வதில் ஒரு கடினம் இருக்கிறது. நாம் போராடித்தான் நல்ல குணத்தோடு சில கட்டங்களில் வாழ வேண்டி இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அல்லாஹுக்காக கட்டுப்படுத்தி நாம் நல்ல குணத்தை வெளிப்படுத்தி நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமதி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பெருமதி இருக்கிறது. நம்முடைய நன்மையுடைய தட்டை பாரமாக்கி வைப்பதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அந்த நல்ல பண்புகள் நமக்கு செய்ய போகிறது. இன்னொரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதனுடைய நன்மையின் தட்டை மிகவும் பாரமாக்கி வைப்பதில் நற்குணத்தை விட வேறொன்றுமில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அது பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகவுமே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நன்மைகளை கொண்டு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த நட்பண்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் நல்ல பண்புகளோடு வாழ்வோம். நல்ல பண்புகளோடு வாழ்வோம். யாருடையதும் மனம் நோகாமல் வாழ்ந்து கொள்வோம். எவருடையதும் மனம் குளிரும் வகையிலே நாம் நடந்து கொள்வோம். அதற்கு அது நமக்கு எல்லா விடயங்களிலும் விமோசனத்தை பெற்றுத்தரும். நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தானே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே கட்டாயமாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று சொன்னார்களே. சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த 2 ஜனாசாக்களுடைய விடயத்தில் நீங்கள் இப்படி சொன்னீர்கள், என்ன அர்த்தம் என்று கேட்டதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த முதலாவது ஆளை ஜனாசாவை பற்றி அவருடைய தீய கர்மங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள், அவருடைய தீய நடத்தைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தீர்கள், அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது. 2வது ஜனாசா அவரை பற்றி நல்ல விடயங்களை, அவருடைய நல்ல தன்மைகளை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள், அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிவிட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் நீங்கள். அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படி வாழ்ந்தான்? மக்களோடு நல்ல முறையிலே வாழ்ந்தானா? அவன் இந்த உலகத்திலே நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தானா அல்லது தீய ஒரு மனிதனாக வாழ்ந்தானா என்பதில் நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள். உங்களுடைய சாட்சியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு வெகுமதி இருக்கிறது என்பதை நபிகளார் அந்த சந்தர்ப்பத்திலே உணர்த்தினார்கள். இந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளத்திலே என்றைக்கும் நினைவோடு இருக்க வேண்டிய ஒரு விடயம். நான் இன்றைய சந்தர்ப்பத்திலே, நான் இப்பொழுது நாம் மரணித்தால் என்னை பற்றி மக்கள் பேசுவதற்கு என்ன மீதம் வைத்திருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அண்டை அயலவர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்னை பற்றி என்ன சாட்சியம் சொல்ல போகிறார்கள்? அந்த சாட்சியம் அல்லாஹ்விடத்திலே எனக்கு எந்த இடத்தை பெற்றுத்தரப்போகிறது? நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் அடிக்கடி நினைவிலே வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே நாம் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளோடும் அன்பாக, இரக்கமாக, கண்ணியமாக, கௌரவமாக நடந்து கொள்வோம். அவற்றை படைத்த ரப்புல் ஆலமீன் எமக்கு இரக்கத்தையும் அன்பையும் ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் வாரி வாரி தர போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா